தமிழ் கடவுள் முருகனின் அடுத்த கோவிலான ஸ்ரீ வழிவிடு முருகன் திருக்கோவிலை பற்றி நாம் காணலாம். இத்தலத்தில் கிரப்ப கிரகத்தில் முருகனும் விநாயகரும் சேர்ந்து அருள்பாலிப்பது மிக மிக சிறப்பு. இத்தகைய படைப்பை மிக அரிதாகவே நாம் காண இயலும். இத்தலத்தில்தான் சனீஸ்வரனின் தாய் சாயாதேவி மரமடுவில் அருள்பாலிக்கிறாள். இந்த மரத்துக்கும் சாயா மரம் என்ற பெயர் உண்டு. சொத்துக்காக சண்டையிட்டு கோட்படியேறும் சகோதரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் சமாதானமாகவும் போகவும் இருவரும் வாழவும் வழி பிறக்கிறது என்பது மக்களின் நம்பிக்கை. பொதுவாக கோயில்களில் நுழைந்தவுடன் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் இருப்பார்கள். விநாயகரை முதலில் வணங்கிவிட்டு கோயிலுக்குள் சென்று திரும்பி வரும்போது முருகனை வணங்குவது போன்ற அமைப்பு இருக்கும். ஆனால் இங்கே கர்ப்ப கிரகத்தில் முருகனும் விநாயகரும் சேர்ந்து அருள்பாலிப்பது மிக மிக சிறப்பு. இத்தகைய படைப்பை நாம் மிக அரிதாகவே காண இயலும். பாவம் போக்கும் சாயா மரம் கோயிலின் உள்ளே சாயா என அழைக்கப்படும் மரம் ஒன்று உள்ளது. சனி பகவானின் தாயார் பெயர் சாயா. இந்த மரத்தை சாயாதேவியின் அம்சமாக இப்பகுதி மக்கள் பூஜை செய்கிறார்கள். எனவே நாமும் சென்று ஸ்ரீ வழிவிடு முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவோம். பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இந்த முருகன்.